பூந்தமல்லி எம்ஜி நகரில் உள்ளது சாய்முகில் அடுக்குமாடி குடியிருப்பு. இங்குள்ள S2 பிளாட்டில் சாந்தி புகழேந்தி என்பவர் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக குத்தகைக்கு எடுத்து வசித்து வருகிறார். இதேபோல் அதே குடியிருப்பில் உள்ள T2 பிளாட்டில் பிரீதா என்பவரும் குத்தகைக்கு எடுத்து வசித்து வருகிறார். இந்த 2 பிளாட்டுகளும் மருத்துவர் மணிவண்ணன் என்பவரது மகள் ரேஷ்மாவுக்கு சொந்தமானது. மருத்துவர் மணிவண்ணன் ஐயப்பன் தாங்கலில் மருத்துவமனை நடத்தி வருகிறார். இந்நிலையில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் அடுக்குமாடி குடியிருப்புக்கு சென்ற வங்கி அதிகாரிகள் சாந்தி புகழேந்தி பிரீதா இருவரிடமும் இந்த வீடுகள் வங்கி கடனில் வாங்கியவை என்றும் ஆனால் கடனை சரியாக கட்டாததால் ஜப்தி செய்ய போவதாகவும் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமில்லாமல் வரும் 15ஆம் தேதிக்குள் காலி செய்துவிட வேண்டும் என கூறி நோட்டீஸும் ஒட்டிச் சென்றுள்ளனர். இதனால் அதிர்ச்சியான சாந்தியும் பிரீதாவும் இதுகுறித்து மருத்துவர் மணிவண்ணனிடம் சொன்னதோடு தங்களது குத்தகை பணத்தையும் திருப்பி கேட்டுள்ளனர். ரேஷ்மா மணிவண்ணன் கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் 1.5 வருஷமாக இருக்கோம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னே பேங்க்லேருந்து வந்து நோட்டீஸ் ஒட்டினாங்க. என்னன்னு கேட்டதுக்கு இது ரேஷ்மா பேங்க் லோனே கட்டலை, அதனால் நாங்கள் ஜப்தி பண்ண போகிறோம்னு சொன்னாங்க. நாங்கள் பணம் கொடுத்துருக்கோமேனா நீங்கள் யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவங்கக்கிட்ட போய் கேட்டுக்கோங்கன்னாங்க. நாங்கள் ரேஷ்மா மணிவண்ணன் கிட்ட போனோம். போய் கேட்டதுக்கு அவர் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை, இல்லை எதுவுமே எப்போ தரணும் சொல்லலை. திருப்பியும் அடுத்த வாரம் ட்ரை பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனால் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொன்னாங்க. அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொல்கிறதுனால சரி அவர் டிஸ்பென்சரில் இருக்காரான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக போகும்போது டிஸ்பென்சரில் இருந்தபோது எங்கள் பணம் 7 லட்சத்துக்கு பேங்க்காரங்க நிற்கிறாங்க, எங்களை எப்படியாவது பணம் கொடுத்துருங்க, நாங்கள் காலி பண்ணிட்டு போயிடும்னு சொல்லும்போது அவர் நீங்கள் யாருன்னு கேட்குறாரு. எடுப்பில் எங்கள் பணம் நீங்கள் 7 லட்சம் வாங்கிட்டு நீங்கள் யாருன்னு கேட்குறீங்களே, என்ன அர்த்தம்னா இங்கெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாயை விட்டு துரத்தி அடித்தார். 2 நாய்ங்க திருத்தினே வந்ததுங்க. சாந்தி புகழேந்தி 10 லட்சம் ரூபாயும் பிரீதா 7 லட்சம் குத்தகை பணமாக கொடுத்துள்ளதாக தெரிகிறது. ஆனால் அவர்களுக்கு சரியான பதில் சொல்லாத மருத்துவர் மணிவண்ணன் ஒரு கட்டத்தில் கொலை மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது. மேலும் வீட்டுக்கு சென்றவர்கள் மீது நாயை ஏவியும் மிரட்டியுள்ளார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட இருவரும் பூவிருந்தவல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து மருத்துவர் மணிவண்ணனை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள அவரது மகள் ரேஷ்மாவை தேடி வருகின்றனர். இதனிடையே வீட்டை விற்க முயற்சி செய்து வருவதாகவும் அதன் பின்னர் இருவருக்கும் பணத்தை செட்டில் செய்கிறேன் என கூறியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் வங்கி அதிகாரிகளோ 15ஆம் தேதி இரு வீட்டையும் ஏலம் விட திட்டமிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்னொரு பக்கம் மருத்துவர் இதேபோல் பலரிடமும் பண மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அவரது மருத்துவமனையில் தனியார் மருந்து கம்பெனியிலிருந்து மருந்து பொருட்களை வாங்கிவிட்டு 6 மாதமாகியும் பணம் கொடுக்கவில்லை என தெரிகிறது. வங்கி கடனுக்கு EMI கட்டாமல் வீட்டை குத்தகைக்கு விட்டு 17 லட்சம் மோசடி செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.